ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும் போது ப்ரெட் இருந்தால் போதுங்க. இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு ரொம்ப சூப்பராக ஜூஸியான இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது சின்ன சைஸு ப்ரெட்டு அப்படின்றதுனால நான் ஒரு 8 பீஸ் எடுத்திருக்கேன். இதே நல்லா பெரிய சைஸு ப்ரெட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு 6 பீஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெட்டோட அந்த ஓரங்களை மட்டும் கட் பண்ணிவிட்டு நடுப்பகுதியை இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்குங்க. இதுக்கு ப்ரெட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், அல்லது கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலுமே நல்லாயிருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுடுங்க. அல்லது மிக்சியில் போட்டு கூட நீங்கள் ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். அது இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ரொம்ப பால் தேவைப்படாது. கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்து இந்த மாதிரி ஒரு மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெயை தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. அப்படி பிணையும் போது நீங்கள் கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா விட்டுட்டிங்க அப்படின்னாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு அல்லது கோதுமை மாவு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான பதம் வந்துடும். ஆனால் இந்த ப்ரெட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் மாவு எதுவுமே சேர்க்காமல் வெறும் ப்ரெட்டு மட்டும் சேர்த்து செய்யும்போது அதோட பதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா சட்டுன்னு வந்து அந்த சிரப்பெல்லாம் உறிஞ்சிட்டு ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது மாதிரியே சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். இதை உருட்டும் போது கிராக் இல்லாமல் உருட்டிக்குங்க. வெடிப்பு இல்லாமல் உருட்டிக்கிட்டிங்கன்னா பொரிச்சு எடுக்கும்போது நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்தாச்சு. நான் எடுத்த ஒரு 8 ஸ்லைஸ் ப்ரெட்டில் எனக்கு இத்தனை பால்ஸ் வந்துருக்குதுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். 1 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி விட்டுக்குங்க. நான் ஒரு சின்ன கப்பால் தான் சர்க்கரை எடுத்திருந்தேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து இது நல்லா கொதித்து நமக்கு ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரட்டுங்க. அது வரைக்கும் கொதிச்சா போதும். நம்ம நார்மலாக எப்பயும் குலோப்ஜாமுக்கு பாகு எடுப்போம் இல்லைங்களா, அதே பதம் தான் இதுவும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இது கம்பி பதம்லாம் வர வேணாம். 2 கைக்குள்ளே வச்சு நீங்கள் தீத்தும் போது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம், அல்லது அதே பவுலில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் சூடாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் மிதமான சூட்டுக்கு வந்ததும் நம்ம இதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வேணாம். இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் லைட்டாக பபிள்ஸ் வருது பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் வச்சு பொரிச்சிக்குங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்துடும். நம்ம நார்மலாக குலோப்ஜாம் மிக்ஸில் செய்கிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காதுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா ப்ரெட்டில் வந்து அவங்க ஈஸ்ட்டு சேர்த்து தான் ப்ரெட்டு ரெடி பண்ணுவாங்க. அதனால் இது நம்ம ப்ரெட்டு வந்து பொரிக்கும் போது ஒரு 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 சுற்று கொஞ்சம் பெருசாக ஆகும். இது பொரித்து வரும்போது போட்ட உடனே கலக்காதீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு. இது எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சுலாம் போயிடாதுங்க. அதனால் நீங்கள் பயப்படாமல் பொரிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏர் ஃப்ரையரில் வச்சு கூட இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டிட்டு இந்த பால் வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். அப்போ தான் இது வந்து சட்டுன்னு ஊறி வரும். நமக்கு நம்ம பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பால்ஸும் நல்லா சூடாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சர்க்கரை பாகும் சூடாக இருக்கும்போது சட்டுன்னு ஊறி வந்துடும். நமக்கு ஒரு அரை மணி நேரத்தில் இது நல்லா ஊறிடுங்க. பார்க்குறதுக்கே நல்ல ஒரு கோல்டன் கலரில் ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான பால்ஸ் ரெடி ஆகிடுது. இது அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் போட்டிருக்கேன். இப்போ சர்க்கரை பாகில் போட்டு இது ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுதுங்க. நீங்கள் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு எடுக்கும்போது நல்லா உங்களுக்கு புசு 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 புசுன்னு அவ்வளோ சூப்பராக அந்த சுகர் சிரப்பெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிற பாருங்கள், அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கும். இது நம்ம குலோப்ஜாம் மிக்ஸில் செய்த மாதிரியே இருக்குது பாருங்கள். இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான சுவையான
இந்த பிரெட் குலோப்ஜாம் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.